அந்த படத்தில் அவங்க நடிக்க சேர்ந்த உடனே எம்ஜிஆர் கூடாரத்தில் ஜெயலலிதா சேர்ந்துட்டாங்க, இனி அவங்கள பற்றி நம்ம விமர்சித்தா எம்ஜிஆர் கேட்கக்கூடிய ஒரு களம் உருவாயிருந்துட்டு எம்ஜிஆர் கூடாரத்தில் வந்து சலசலப்பு ஏற்பட்டது. என்னங்க, சிவாஜி வந்து போர் வீரர்களுக்கு கலை நிகழ்ச்சி நடத்துகிற நிகழ்ச்சியில் போய் ஜெயலலிதா அவங்க கலந்துருக்காங்க, அவங்க நம்ம படத்தில் கதாநாயகியாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, நடித்தவங்க அவங்க போய் எப்படி கலந்துக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் அவங்களுக்கு வந்து அது ஒரு சினத்தை கொடுத்தது அப்படின்னு தான் பதிவு. அதுபோல் ஜெயலலிதா அவங்களுடைய படிப்பு நேரங்களிலும் சிவாஜி அவங்களுடைய உதவி, அதாவது சிவாஜி அவங்க தான் சர்ச் பார்க் கான்வென்ட்ல ஜெயலலிதா அவங்களுக்கு இடம் கிடைப்பதற்கு சீர்பரிசு செய்து அதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாங்க என்கின்ற தகவலும், ஜெயலலிதா அவர்களுடைய அந்த நடன அரங்கேற்றத்திற்கு சிவாஜி அவங்க தான் தலைமை தாங்கி, நீ தங்கச்சிலை போல இருக்கிற, நீ ஒரு பெரிய ஆளுமையாக வருவ அப்படின்னு வாழ்த்து சொன்னாங்க அப்படிங்கிறதே நம்மால் இந்த தேடலுக்குள்ளே போகும்பொழுது நமக்கு தெரியுது. நல்ல சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நீங்க எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சின்ன வேண்டுகோள், நல்ல சினிமா சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நாங்க வெளியிடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி. வணக்கத்துடன் ரைஸ் நல்ல சினிமா நேயர்களே, நான் உங்கள் இன்பா. எல்லாருமே ஜெயலலிதா அவங்கள குறித்து பேசச்சு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆருடைய மிக நெருக்கமாக நடித்த நாயகிகளில் ஜெயலலிதா அவங்களும் ஒருத்தர். ஜெயலலிதா அவங்க வந்து எம்ஜிஆரால் தான் ஜெயலலிதா அவங்களுடைய பல வளர்ச்சிகள் இருந்துச்சு அப்படிங்கிற கதைகள் சொல்லப்பட்டு கொண்டு இருக்குது. ஆனால் உண்மையிலே நம்ம தேடி போனால் அந்த கதையே வேறு மாதிரி இருக்குது. ஜெயலலிதா அவங்க வந்து கர்ணன் படத்துடைய 100வது படவிழா, அந்த வெற்றி விழாவுக்கு வராங்க. அப்படி வருகின்ற பொழுது தான் பிஆர் பந்துலு வந்து ஜெயலலிதா அவங்கள பார்க்குறாங்க. பார்த்த உடனே ஜெயலலிதா அவங்களுக்கு வந்து ஏதாவது இவங்களை ஒரு படத்தில் நடிக்க வச்சிடலாமே அப்படின்ட்டு பிஆர் பந்துலுக்கு மனசுக்குள்ளே எண்ணம் வருது. வந்த உடனே அவர் ஒரு கன்னட படம் எடுத்துருக்கார், சின்னத கொம்பே அப்படிங்கிற ஒரு கன்னட படம் எடுக்கிறாரு. அந்த கன்னட படத்தில் வந்து ஜெயலலிதா அவங்கள நடிக்க வைக்கிறதுக்கு அவர் கூப்பிடுறாரு. ஒரு இளம் விதவி கேரக்டர் தான் ஜெயலலிதா அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த சின்னத கொம்பே படத்தில் வந்து சந்திரபாபு அவங்களும் நடித்தாங்க அப்படிங்கிறது ஒரு தகவல். எனவே அந்த படத்தில் தான் ஜெயலலிதா அவங்க வந்து அறிமுகமாகறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா, சிவாஜி அவங்களுடைய படவிழாவிற்கு வரக்கூடிய ஜெயலலிதா அவங்களுக்கு ஒரு பட வாய்ப்பு நடிக்க கிடைக்குது. அதன் பிறகு அவங்க வந்து வெண்ணிறை ஆடை படத்தில் வந்து நடிக்க அறிமுகமாகறாங்க. இந்த வெண்ணிறை ஆடை படத்தில் அவங்க வந்து நடிக்க அறிமுகமாகும் பொழுது அவங்கள வந்து தேர்வு செய்கிறாங்க. முதல்ல வந்து ஹேமா மாலினி அவங்கள தான் தேர்வு செஞ்சுருந்தாங்க. ரெண்டாவது வந்து தான் ஜெயலலிதா அவங்கள அந்த கேரக்டருக்கு வந்து தேர்வு செய்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜெயலலிதா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நிர்மலா கேரக்டருக்கு தான் ஹேமா மாலினி அவங்கள தேர்வு செஞ்சுருந்தாங்க, ஏன் கேரக்டருக்கு என்னத்தான் தேர்வு செஞ்சுருந்தாங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஸ்ரீதர் அவங்க வந்து இந்த படத்தில் வந்து யார் யாரும் நடிக்க வைக்கிறோம் அப்படிங்கிறது தேர்வு நடக்குது. தேர்வு நடக்கும் பொழுது ஸ்ரீதர் அவங்க வந்து இப்படி சந்தியா அவங்களுடைய மகளை வந்து இந்த படத்தில் கதாநாயகியாக நான் அறிமுகப்படுத்தலான்னு தேர்வு செஞ்சுருக்கேன் அப்படின்ட்டு சிவாஜி அவங்கள்ட்ட சொல்லும்பொழுது, சிவாஜி அவங்க ஆமாம் அந்த பொண்ணு நல்லா பரதநாட்டியம் எல்லாம் கற்றுருக்கு, அது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சிவாஜி அவங்களுடைய சீர்பரிசில் தான் வெண்ணிறை ஆடை படத்தில் வந்து ஜெயலலிதா அவங்களுக்கு நடிப்பதற்கு வாய்ப்புகள் கிடைப்பதற்கு ஒரு களம் அமைஞ்சது அப்படிங்கிற ஒரு செய்தியும் உண்டு. ஹேமா மாலினி அவங்களும் நிர்மலா அவங்களும் இணைந்து அதுக்கு பிறகு ஜெயலலிதா அவங்கள மீது வந்து கடுமையான வசைகளை அவங்க வந்து பத்திரிகைகளில் பேட்டிகளாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த சூழலில் வந்து ஜெயலலிதா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பாதுகாப்பு தேவைப்பட்டுச்சு. நம்ம வந்து திரையுலகத்தில் வந்து தொடர்ந்து பயணிக்கணும்னா நமக்கு ஒரு சேஃப் சோன் தேவை இருக்குது அப்படின்னு அவங்க நினச்சி தான் 1000ல் ஒருவன் படத்தில் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த படத்தில் வந்து அவங்க நடிப்பதற்கு போய் ஒத்துக்கிறாங்க. அந்த படத்தில் அவங்க நடிக்க சேர்ந்தோடனே எம்ஜிஆர் கூடாரத்தில் ஜெயலலிதா சேர்ந்துட்டாங்க, இனி அவங்கள பற்றி நம்ம விமர்சித்தா எம்ஜிஆர் கேட்கக்கூடிய ஒரு களம் உருவாயிருந்துட்டு ஹேமா மாலினி அவங்களும் நிர்மலா அவங்களும் அதுக்கு பிறகு ஜெயலலிதா அவங்கள வசைபாடுவதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க. ஆனால் சந்தியா அவங்களை பொறுத்தமட்டில் வந்து சிவாஜி சார்ந்த அந்த களத்தில் பயணிக்கணும் அப்படின்ட்டு அவங்க முடிவெடுக்கிறாங்க. எனவே
அந்த 1000ல் ஒருவன் படத்தில் ஜெயலலிதா அவங்க நடிச்சிட்டு இருந்தும் எம்ஜிஆருடைய அடுத்த படமான கன்னித்தாய் படத்திலையும் அவங்க நடிக்கிறாங்க. தேவர் ஃபிலிம்ஸ் படம், அந்த படத்திலையும் ஜெயலலிதா அவங்க நடிக்கிறாங்க. அப்படி நடிக்கும் பொழுது சிவாஜி அவங்களுடைய அந்த கூடாரத்தோடு ஜெயலலிதா தொடர்ந்து பயணிக்கணும்னு சந்தியா அவங்களுக்கு விருப்பம். ஏறக்குறைய ஜெயலலிதா அவங்களும் அதைத்தான் விரும்பிக்கிட்டு இருந்தாங்க. 1965ஆம் ஆண்டு வந்து செப்டம்பர் மாதம் பாகிஸ்தான் வந்து இந்தியா மீது போர் தொடுக்குது. இந்த போர் தொடுக்கிற சமயம் அந்த பாகிஸ்தான் இராணுவம் எப்படி வருதுன்னா, அந்த எல்கை பகுதியில் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பீரங்கிகள் உள்ளே வர தொடங்குது. அப்படி பீரங்கிகள் உள்ளே வரும்பொழுது ஒரு அங்கே இருக்கக்கூடிய நம்ம இந்திய நாட்டு வீரர்கள் இதை கவனிச்சிடறாங்க. கவனித்து அந்த இந்திய நாட்டு வீரர்கள் அந்த பாகிஸ்தான் பீரங்கிகளை தகர்க்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. அப்படி முயற்சி பண்ணி முதலாக பாகிஸ்தான் நாட்டின் பீரங்கிகளை தகர்த்தது ஒரு முஸ்லீம் வீரர் தான். எனவே இந்த பாகிஸ்தான் போர் தொடுத்தது வந்து எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியாக மாறிடுது. இன்னொன்று குறிப்பாக என்ன ஆச்சுன்னா, வீரர்கள் வந்து சோர்வடைந்துடக்கூடாது, எனவே வீரர்களை ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அவங்கள அந்த போரில் ஈடுபட்டவங்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவித்து ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடாகுது. அப்படி கலை நிகழ்ச்சி நடத்துவதற்காக தமிழகத்திலிருந்து ஒரு குழு வந்து டெல்லிக்கு போய் டெல்லியில் போய் அந்த கலை நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. டெல்லியில் கலை நிகழ்ச்சி நடத்தக்கூடிய குழுவில் வந்து சிவாஜி அவங்க, சாவித்திரி அம்மா, ஜெமினி கணேசன், ஜெயலலிதா அவங்க, சந்தியா அம்மா, சந்திரபாபு, இன்னும் ஸ்ரீதர் அவங்க, அப்புறம் வந்து ஏஎல்எஸ் சீனிவாஸ் அவங்க, இவங்க எல்லாருமே போகிறாங்க. இந்த கலை நிகழ்ச்சிக்கு எல்லாரும் போகும்பொழுது எம்ஜிஆர் கூடாரத்தில் வந்து சலசலப்பு ஏற்பட்டுருது. என்னங்க, சிவாஜி வந்து போர் வீரர்களுக்கு கலை நிகழ்ச்சி நடத்துகிற நிகழ்ச்சியில் போய் ஜெயலலிதா அவங்க கலந்துருக்காங்க, அவங்க நம்ம படத்தில் கதாநாயகியாக நடித்தவங்க அவங்க போய் எப்படி கலந்துக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் அவங்களுக்கு வந்து அது ஒரு சினத்தை கொடுத்தது அப்படின்னு தான் பதிவு. அப்போ ஜெயலலிதா அவங்க வந்து எப்படியாவது சிவாஜி அவங்களுக்கு கூட தான் ட்ராவல் ஆகணும் அப்படிங்கிற அந்த சிவாஜி கூடாரத்து கூட ட்ராவல் ஆகணும் அப்படி ஒரு எண்ணம் இருந்திருக்கு. நான் அந்த கலை நிகழ்ச்சிக்கு போகிறாங்க. கலை நிகழ்ச்சியில் வந்து ஏஎல் ராகவன் அவங்க வந்து பாடிய பாட்டை வந்து 3 தடவை ஒன்ஸ் மோர் கேட்டு அந்த பாட்டு வந்து அவங்க ரசிக்கிறாங்க அந்த வீரர்கள். அதுக்கு பிறகு வந்து ஸ்ரீதரும் கோபு அவர்கள் இணைஞ்சு ஒரு நாடகம் எழுதுகிறாங்க. அந்த நாடகம் வந்து கலாட்டா கல்யாணம் அப்படிங்கிற நாடகம். இந்த நாடகம் வந்து அங்கே அந்த வீரர்களுக்கு வந்து பயங்கரமாக காமெடி, அவங்களால அதை சிரித்து அடக்க முடியல, அவ்வளோ ஒரு காமெடியான ஒரு நாடகமாக இருக்குது. இந்த நாடகம் தான் பின்னால் வந்து கலாட்டா கல்யாணம் என்கின்ற திரைப்படமாக உருவாச்சு. இதில் வந்து ஜெயலலிதா அவங்க வந்து பி சுசிலா அம்மா பாடுற ஒரு பாட்டுக்கு வந்து அவங்க ஆடியிருந்தாங்க, நடனம் ஆடியிருந்தாங்க. சந்திரபாபு அவங்க வந்து ஜனாதிபதியோட கன்னத்தை கிள்ளி, எப்பா நீ ரொம்ப ரசிகண்டா அப்படின்ட்டு வியந்து பாராட்டின ஒரு தகவல் எல்லாம் இந்த கலை நிகழ்ச்சியில் நடந்துச்சு. பார்த்தீங்கன்னா அதன் பின்பு மோட்டார் சுந்தரம் பிள்ளை படத்தில் வந்து ஜெயலலிதா அவங்க வந்து சிவாஜி அவங்களுடைய மகளாக நடிக்கிறாங்க. தொடர்ச்சியாகவே ஜெயலலிதா அவங்களுடைய கலை சார்ந்த இடத்துல ஒரு தொடக்க புள்ளியாக சிவாஜி அவங்கள சார்ந்த கலைஞர்கள் தான் பயணிச்சிட்டு இருந்தாங்க என்பது தான் நம்ம வந்து ஜெயலலிதா அவங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய ஒரு விடயம். அதுபோல் ஜெயலலிதா அவங்களுடைய படிப்பு நேரங்களிலும் சிவாஜி அவங்களுடைய உதவி, அதாவது சிவாஜி அவங்க தான் சர்ச் பார்க் கான்வென்ட்டில் ஜெயலலிதா அவங்களுக்கு இடம் கிடைப்பதற்கு சீர்பரிசு செய்து அதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாங்க என்கின்ற தகவலும், ஜெயலலிதா அவர்களுடைய அந்த நடன அரங்கேற்றத்திற்கு சிவாஜி அவங்க தான் தலைமை தாங்கி, நீ தங்கச்சிலை போல இருக்கிற, நீ ஒரு பெரிய ஆளுமையாக வருவ அப்படின்னு வாழ்த்து சொன்னாங்க அப்படிங்கிறதே நம்மால் இந்த தேடலுக்குள்ளே போகும்பொழுது நமக்கு தெரியுது. எல்லாருமே ஒரு புத்தாம் பொதுவாக சொல்லிடுவாங்க, சிவாஜி அவங்க கூட இருந்து யார் அப்படி இப்படின்னு கேள்வி கேட்டால், சிவாஜி அவங்க கூட இருந்து யாரும் பெருசாக வரலப்பான்னு. ஆனால் நீங்கள் வரலாற்றுக்குள் போய் தேடுகின்ற பொழுது சிவாஜியால் அறிமுகப்படுத்தப்பட்டவங்க, சிவாஜியால் அடையாளப்படுத்தப்பட்டவங்க அல்லது சிவாஜியால் கொண்டு வரப்பட்டவங்க தான் ஒரு பெரிய வியப்புக்குறிகளாக மாறி இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம ஒவ்வொரு இதுலேயும் நம்மளால் பார்க்க முடியுது. நீங்கள் ஸ்ரீகாந்த், தங்கப்பதக்கம் ஸ்ரீகாந்த்னு சொன்னால் தான் அவங்கள தெரியும். அவங்க சில படங்களில் நடிச்சிட்டு இருந்தாங்க, வெண்ணிற ஆடை படம் நடித்தாங்க, அதுக்கப்புறம் சில படங்கள் நடித்தாங்க. ஆனால் வெண்ணிறை ஆடை படத்தில் கிடைக்காத ஒரு பேர் அவங்களுக்கு தங்கப்பதக்கம் படத்தில் கிடைக்குது. சிவாஜி அவங்க வந்து அவ்வளோ ஒரு பெரிய ரோலை வந்து அவருக்கு கொடுக்குறாங்க. அதுபோல் அசோகன் அவங்க வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க, நிறைய படங்கள். எம்ஜிஆருடைய பெரிய ஒரு விசுவாசி அப்படின்னு கூட அசோகன் அவங்கள சொல்லலாம். அசோகன் அவங்களுக்கு இன்றைக்கும் அசோகன் அவங்களுடைய படத்தை எந்த படத்துப்பா அசோகனுக்கு பேர் சொல்கிற படமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது சிவாஜி அவங்களுக்கு கூட நடித்த உயர்ந்த மனிதன் படம் தான்.
இந்த படத்தை வந்து எடுக்கணும்னு முடிவு பண்ணும்போது சிவாஜி அவங்க கேட்ட கேரக்டரே அசோகன் நடித்த டாக்டர் கேரக்டர் தான் கேட்டாங்க. ஆனால் மெய்யப்ப செட்டியார் என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த கேரக்டர் சிவாஜி டாக்டர் கேரக்டர் நடிச்சார்னா சிவாஜி கேரக்டருக்கு யாரும் நடிக்க முடியாது. எனவே சிவாஜி கேரக்டர் அவர் நடித்தா படத்தை எடுப்போம், டாக்டர் கேரக்டர் நம்ம வேறு யாரையும் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. முடிவு எடுத்து தான் அந்த படத்தில் வந்து அசோகன் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குது. அப்போ அசோகன் அவங்களும் சிவாஜி அவங்களும் பேசாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல். எனவே சிவாஜி அவங்க வந்து அந்த காட்சியில் வந்து நீ இந்த காட்சி வந்து உனக்கான காட்சி, இந்த காட்சியில் வந்து நீ இவ்வளவு இதாக நடிச்சேன்னா இந்த நீ எல்லாரும் மனசுல நின்றுருவா அப்படின்ட்டு அசோகன் அவங்களுக்கு நடிப்பு சொல்லி கொடுக்குறாங்க. உடனே அசோகன் அவங்களுக்கு டவுட்டு, இவர் நம்மள்கிட்ட பேச மாட்டார், இவர் வந்து நமக்கு ஏதோ ஒரு விரோதமாக ஏதாவது பண்ணிடுவார் அப்படின்ட்டு ஒரு ஐயப்பாடு அசோகன் அவங்களுக்கு. உடனே டைரக்டர்கிட்ட கேட்குறாரும், ஏவி சரவண்ட்டையும் கேட்குறாராம், என்னப்பா சிவாஜி அவங்க வந்து எனக்கு இதெல்லாம் இப்படிலாம் பண்ணுறாரு, அவர் என்ன டம்மி பண்ணுறதுக்காக பிளான் பண்ணுறாரா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஆனால் படம் வெளியான பிறகு தான் தெரிஞ்சிச்சான் அசோகன் அவங்களுக்கு, சிவாஜி அவங்க எப்படி உயிரை கொடுத்து தனக்காக நடிப்பை சொல்லி கொடுத்துருக்கிறாரு, அதுபோல் தன்னுடைய நடிப்பு இந்த இடத்துல ரொம்ப ஓவராக வேண்டாம் என்பதற்காக அதை மிதைப்படுத்தி விட்டு என்னை நடிக்க வைத்து ரசிச்சிருக்காரு அப்படின்ட்டு அசோகன் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களாம். இங்கே பார்த்தீங்கன்னா இவரால் அடையாளப்படுத்தப்பட்டோம் என்று சொல்லக்கூடிய நபர்களை எல்லாம் அடையாளப்படுத்தி பார்த்தால் சிவாஜியால் அடையாளப்படுத்தப்பட்டவங்க தான் நிறைய பேர். கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய வசனத்தை பலர் பேசியிருக்காங்க, இல்லை மாற்று கருத்து இல்லை, இன்றும் பலர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பராசக்தி செய்த தாக்கத்தை, மனோரா செய்த தாக்கத்தை இதுவரை எந்த நடிகர்களாலும் செய்ய முடியல. அப்படின்னா கலைஞருடைய வசனத்திற்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக சிவாஜி இருந்திருக்கிறார் என்கின்றதை நாம் இங்கு உணர்ந்து கொள்ளத்தான் செய்ய வேண்டும். அதுபோலத்தான் எம்ஜிஆர் அவங்களுடைய வாழ்க்கையிலும் மலைக்கல்லன் படத்திற்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுக்குறாங்க. அதுபோல் ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் கதவுகளை திறந்து விடக்கூடிய ஒரு மூல சந்நிதியாக சிவாஜி அவங்க திகழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை. ஜெயலலிதா அவர்களுடைய வாழ்க்கையை பதிவு செய்கின்ற பொழுது அதில் சிவாஜி என்கின்ற அஸ்திபாரம் அங்கு மிக வலுவாக பதிவாகி இருக்கிறது என்பதுதான் நாம் தேடிய விடயங்களில் கண்டுபிடிக்கப்பட்டது. தமிழக அரசியல் களமும் சரி, தமிழக கலை உலகமும் சரி, தமிழக ஊடக நண்பர்களும் சரி, வரலாறுகளை பதிவு செய்கின்ற பொழுது ஒரு சிலரை துதிக்க வேண்டும் என்கின்ற கணக்கீட்டில் தமிழர்களை குறைத்து மதிப்பிடுவதை காலகாலமாக எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த கணக்கீட்டில்தான் சிவாஜி போன்ற ஆளுமைகள் இந்த தமிழ் மண்ணில், அதாவது அவர்களுடைய திறமைகள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு களத்தை உருவாக்கிவிட்டது. இதுதான் நிஜம். இன்றைய அரசியல் களமும் திரைக்களமும் திரும்பி பார்த்து வணங்க வேண்டிய ஒரே திசை சிவாஜி என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி. நன்றியுடன் இன்பா.